ஓம் ஸ்ரீ குருப்யோ நம வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா. உலகமெங்கும் இருக்கும் நமது ஆன்மீகம் பிளஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. சாதாரணமாகவே செவ்வாய் பகவான் ஒரு 40-45 நாள் ஒரு ராசியில் இருப்பார். அவரும் கிட்டத்தட்ட அப்படியே சூரியனோடே இணைந்து வருவார், அப்புறம் கொஞ்சம் தள்ளி போவார், அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த வகையில் இந்த பூமிக்காரகன் மங்களக்காரகனே செவ்வாய் தான். ஆனால் நிறைய பேர் நல்ல நிகழ்ச்சிகள்லாம் செவ்வாய்க்கிழமை செய்ய மாட்டோம். செவ்வாயோ வெறும்பாயோன்னு சொல்லிட்டு நம்ம செய்ய மாட்டோம். ஆனால் இந்த பூமி நமக்கு வீடு கிடைக்கணுங்கிற பாக்கியம் செவ்வாய் பகவான் நல்ல நிலைமையில நம்ம ஜனனகால ஜாதகத்தில் இருந்தால் நமக்கு கண்டிப்பாக அந்த பூமி யோகம் உண்டாகும். அந்த வகையில் இந்த பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் பகவான் பிப்ரவரி மாதம் 23/2/2026 முதல் 2/4/2026 வரைக்கும் கும்பராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். கொஞ்ச காலம் இந்த செவ்வாய் பகவான் சூரியன், ராகு அதோட சேர்ந்து குருவோட பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ண போகிறார். அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் 23/2/2026 முதல் 2/3/2026 வரைக்கும் அவரோட சொந்த நட்சத்திரமான அவிட்டம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். அதுக்கப்புறம் 3/3/2026 முதல் 18/3/2026 வரைக்கும் ராகு பகவானின் சதயம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். அதே மாதிரி அதுக்கடுத்தபடி பார்த்தீங்கன்னா 19/3/2026 முதல் 2/4/2026 வரைக்கும் குரு பகவானின் பூரட்டாதி நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் கும்பராசியில் சூரிய பகவானோட இணைந்தா கூட குருவின் பார்வை வாங்கிறதுனால ஓரளவுக்கு சிறப்பான ஒரு சூழல் கண்டிப்பாக அமையும். அந்த வகையில் இந்த கும்பராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய செவ்வாய் பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். இந்த காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாரி உங்களோட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க. அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் கும்பராசியில் சஞ்சரிக்கும் காலம் அற்புதமான ஒரு காலம். இந்த பதிவினை நாம் பார்க்கலாம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு உண்மையிலேயே அற்புதம். ஏன்னா சுகாதிபதி, பாக்யாதிபதி, 4-9 குடையவர். சுகங்களை கொடுக்குறவரும் அவர் தான், பாக்கியங்களை கொடுக்குறவரும் 2 ஆதிபத்தியம். 2 ஆதிபத்தியமே உங்களுக்கு சூப்பர். ஆக 4-9 குடைய அதிபதி செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் எங்கே இருந்தார்னா உங்களோட பகைருணர் ரோகம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல அற்புதமாக உபஜயஸ்தானங்களில் ஒன்றான 6ஆம் இடத்துல அமர்ந்து பெரிய முன்னேற்றத்தை கொடுத்தார். இல்லைன்னா சொல்ல முடியாது. உத்தியோகத்தில் உயர்வை கொடுத்தார், தன்னம்பிக்கை கொடுத்தார், தைரியத்தை கொடுத்தார். அதேமாரி தொழில் பிரமாதமாக இருந்தது. நல்ல ஒரு அந்த வருமானம், லாபம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. இல்லைன்னே சொல்ல முடியாது. பரவாயில்ல, என்ன கொஞ்சம் குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் குழப்பம் இருந்தது. சரியா? அதுமாதிரி உங்களோட உடல் ஆரோக்கியமும் ப்ளஸ் ஆர் மைனஸில் இருந்தது. ஏன்னா உங்கள் ஜென்ம ராசியில் கேது இருக்கார். அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் பகைருண ரோகம் அப்படிங்கிற 6ஆம் இடத்தை விட்டு விலகி இப்பொழுது கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துக்கு வர்றார். 7ஆம் இடத்துல ஆல்ரெடி அங்கே ராகு உட்காந்துட்டு இருக்கார். ராகுவோட செவ்வாய் சேர்றார். டென்ஷன் அதிகமாகும். ஆனால் ஒரே பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? குரு 9ஆம் பார்வையாக பார்க்குறார், கும்பத்தை பார்க்குறார். அதனால தான் சமாளிப்பீங்க. ஆனாலும் ஒரு டென்ஷனை கொடுத்துட்டு தான் அதை சமாளிக்க வைப்பார். என்னென்னா குடும்பத்தில் ஒரு சண்டையை கொடுப்பார். நீங்கள் யோசிக்கணும், அப்போ தான் கரெக்டாகும். அதுமாதிரி உத்தியோகத்தில் இதுவரைக்கும் சர்வசாதாரணமாக ஒர்க் பண்ணில் சர்வசாதாரணமாக
கடினமான வேலை யாராலையும் செய்ய முடியல, லேட் ஆகும் அப்படிங்கிற வேலையெல்லாம் நீங்கள் வந்து அந்த அப்படியே ஊதி தள்ளுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஊதி தள்ளிட்டீங்க, எளிதாக முடிச்சிட்டிங்க, ரொம்ப அற்புதமாக. ஏன்னா அங்கே தான் நீங்கள் நிற்கிறீங்க. உங்களோட ராசிநாதன் சூரிய பகவான் ஆளுமை. ஆனால் இப்போ களத்திர சாணத்துக்கு வரக்கூடிய செவ்வாய் பகவான் என்ன கொடுப்பார் அப்படின்னா கொஞ்சம் டென்ஷனை கொடுப்பார் உத்தியோகத்தில். இவ்வளவு நாளாக எந்த வேலை வந்து கடினம் அப்படின்னு நினைச்சாலோ அதை எளிதாக முடிச்சிங்க. இப்போ எளிதாக இருக்கக்கூடிய வேலைகள் கடினமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அவ்வளோ பெரிய வேலையை ஈஸியாக முடிச்சிட்டிங்க, சின்ன வேலையை யோசிப்பீங்க. ஏன் அப்படின்னா ஒரு பெரிய பானையில் யானையே உள்ளே போயிட்டு தான், ஆனால் எலி போக முடியலையா? எப்படியா? அந்த மாதிரி பெரிய வேலையை சாதாரணமாக முடிச்சிட்டிங்க, சாதாரணமாக இருக்க வேலையை முடிக்க முடியாது. ஏன்னா உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடலாம், அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும். ப்ரிகாஷன். ஒரு சிலர் சொல்கிற மாதிரி நான் வந்து அப்படியே பயமுறுத்த மாட்டேன், நீங்கள் கவனமாக இருக்கணும், அவ்வளோதான். அதேமாரி குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும், நண்பர்களின் மூலமாக குழப்பம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே அவாய்ட் பண்ணி அப்படியே போயிட்டே இருக்கணும். அதேமாரி உத்தியோகத்தில் சக நண்பர்கள், உங்கள் கூட வேலை பார்க்குறவாளே பிரச்சனை பண்ணுவா, நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு அவங்களே பழக்கம், ஒரு 5-6 வருஷமாக பழகியிருப்பாங்க, நல்ல பழக்கம். ஆனால் அவங்களே வந்து உங்களுக்கு வில்லனாக இருப்பாங்க. பின்னாடி ஒன்று பேசுவாங்க, முன்னாடி ஒன்று பேசுவாங்க, அந்த மாரி. ஸோ அதெல்லாம் இனம் கண்டு ஒதுங்கிறது நல்லது, ஒதுங்கிறது நல்லது என்றைக்குமே. அடுத்த தொழில் வியாபாரம், கூட்டாளிகளின் மூலமாக கொஞ்சம் குழப்பம் இருக்கும். ஏன்னா களத்திரம் 7ஆம் இடம்னாலே கூட்டாளி தான். அதுக்காக தான் இந்த வாழ்க்கை துணை அந்த இடத்த 7ஆம் பாவமாக வச்சது. கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன். அதுதான் வாழ்க்கை துணை இடத்த அந்த 7ஆம் பாவமாக வச்சது. ஏன்னா 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய எல்லா கிரகமும் 7ஆம் பார்வை எல்லா கிரகத்துக்கும் உண்டு. சில கிரகங்களுக்கு விசேஷமான பார்வைகள்லாம் உண்டு, ஆனால் எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை உண்டு. அந்த 7ஆம் பார்வை நேர ஜென்மராசியை தான் பார்க்கும். 7ஆம் இடத்துல இருந்தாலே நம்ம ஜென்மராசியை தான் பார்க்கும். அதனால தான் லக்னத்திலேருந்து 7ஆம் இடத்துல சில சுபகிரகங்கள் இருந்தால் ரொம்ப விசேஷம். அது ஏன்னா நேர பார்வை வந்து லக்னத்தை பார்க்கும். லக்னத்தை பார்த்தாலே கொஞ்சம் தைரியம் இருக்கும். அந்த வகையில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில பேருக்கு எதிர்பாராத சொத்து சேர்க்கையும் கிடைக்கும். உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். அதுமாதிரி வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் இந்த காலகட்டம். தந்தையாரின் மூலம் நீங்கள் எதிர்பார்க்குற காரியங்கள்லாம் சக்கன முடியும். குழந்தைகளின் மூலமாக கொஞ்சம் குழப்பம் இருக்கும், உடல் ஆரோக்கியத்திலும் குழப்பம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க. சீருடை பணியாளர்கள் என்று சொல்லக்கூடிய காவல், இராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, துப்புரவுத்துறை, இதிலெல்லாம் வேலை பார்க்குறவாளுக்கு எதிர்பார்க்கிற அந்த உயர்வுகள், இடமாற்றம், பதவி மாற்றம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். போராடி ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். எடுத்த உடனே கிடைச்சிடாது. சில பேருக்கு எடுத்த உடனே கிடைச்சிடும், சில பேருக்கு கிடைக்காது. அதனால் கவனமாக அது கொஞ்சம் வெயிட் பண்ணினா நல்ல ஒரு சான்ஸ் கிடைக்கும். அதேமாரி இந்த நேரத்தில் ஏதாவது இடம் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கவனமாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கணும். அதே சமயம் கவனமாக வில்லங்கமெல்லாம் இல்லையாங்கிறத பார்த்து வாங்கணும், கவனமாக. சரி, பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாடு பண்ணியே ஆகணும் நீங்கள். ஏன்னா முருகப்பெருமானை வழிபாடு பண்ண இந்த டென்ஷன் குறையும். ஏன் அப்படின்னா வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க. இந்த 4 லைனை சொல்லுங்க போறோம். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை. இதை தினந்தோறும் பாராயணம் பண்ணுங்க. கந்த சஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுங்க. ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்க. உங்களால் முடிஞ்சது யதாசக்தி. ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே
சுகாதிபதியும் பாக்யாதிபதியுமான செவ்வாய் பகவான் உங்களது கலத்திரஸ்தானத்தில் அமர்ந்து அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.